அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நபிமார்களுடைய வரலாறு என்ற தலைப்புல பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். முந்தைய வகுப்புகளில் நடந்த விடயங்களை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். நபிமார்களுடைய வரலாறு தொடர்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரங்களை தான் நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசி பதிவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இந்த பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். படைத்ததற்கு பிறகு எல்லா விடயத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மலக்குமார்களுக்கு தெரியாத பல விடயங்கள் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மலக்குகளையும் பார்த்து உஸ்ஜுது லி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் தாழ்த்துங்கள் என்று சொன்னதும் எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தினார்கள். சிரம் தாழ்த்துதல் என்று வரும் பொழுது சில முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்துப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலையை சற்று குனிக்குமாறு கூறினார். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய மலக்குகள் என்ன செய்தார்கள்? உடனடியாக அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தினார்கள். சிரம் தாழ்த்தினார்கள் என்று வரும் பொழுது சில இமாம்களுடைய கருத்துப்படி தலையை மற்றும் குனித்தார்கள். சில இமாம்களுடைய கருத்துப்படி, சில முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்துப்படி நாங்கள் வலிமையாக சுஜூத் செய்வது போல இவர்கள் சுஜூத் செய்தார்கள் என்று வருகிறது. எது எப்படி இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளையை மதித்தார்கள். ஆனால் அருமையானவர்களே, ஒருவனை தவிர இவன் மட்டும் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கவில்லை. அல்லாஹுக்கு மாற்றம் செய்தால் சுஜூத் செய்யாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அது யார்? குர்ஆன் இதை பற்றி தெளிவாக பல இடங்களில் பேசுகிறது. ஃபஸஜது, உடனடியாக அனைவரும் சிரம் தாழ்த்தினார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அபா, அவன் சிரம் தாழ்த்துவதற்கு மறுத்தான். வஸ்தக்பர, பெருமை அடித்தான். வகான மினல் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இந்த நேரத்தில் இப்லீஸை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான், قال ما منعك ان تسجد لمن خلقت بيدي, என்னுடைய கரத்தினால் படைத்த இந்த படைப்புக்கு சிரம் தாழ்த்தாமல் இருப்பதற்கு உனக்கு தடையாக இருந்தது எது? உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதும் அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? خلقتني من نار, யா அல்லாஹ், நீ என்னை நெருப்பினால் படைத்தாய். வஹலக்தஹு மின் தீன், அந்த ஆதமையோ நீ களிமண்ணால் படைத்திருக்கிறாய். நெருப்பு எப்படி களிமண்ணுக்கு சுஜூத் செய்ய முடியும் என்று அந்த இடத்திலே அவன் பெருமையாக பேசினான். அல்லாஹுக்கு இது பிடிக்கவில்லை. அருமையானவர்களே, அல்லாஹ் இதை விரும்பவில்லை. உடனடியாக அந்த இப்லீஸ் எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தானோ அந்த இடத்திலிருந்து அவன் இல்லாமலாக்கப்பட்டான். உடனடியாக அல்லாஹுடைய சாபம் அந்த ஷைத்தானுக்கு உண்டாகியது. அருமையானவர்களே, அந்த இப்லீஸுக்கு உண்டாகியது. அல்லாஹுடைய சாபம் வந்ததற்கு பிறகுதான் அவனுடைய அந்த இப்லீஸ் என்ற பெயர் ஷைத்தான் என்பதாக மாற்றப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னார்? قال فخرج, உடனே அல்லாஹ் அந்த இப்லீஸை பார்த்து சொன்னான், இங்கிருந்து நீ வெளியாகிவிடு. فإنك رجيم, நீ எடுத்தெறியப்பட்டவனாகிவிட்டாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு உத்தரவிட்டார். அருமையானவர்களே, பல இடங்களில் சூரா பக்ராவாக இருக்கலாம், சூரா அராஃப், சூரா ஹிஜர், பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை திருப்பி திருப்பி கூறுகிறான். ஏன்? மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நடந்த முதன்மையான பாவங்களில் முக்கியமானது தகப்புர், தற்பெருமை. அருமையானவர்களே, இவன் பெருமை அடித்தான். قال انا خير من, ஆதமை விட நான் மிகச் சிறந்தவன், நான் எப்படி அந்த ஆதமுக்கு சுஜூத் செய்ய முடியும் என்று அவன் புத்தியை போட்டு யோசித்தான். அல்லாஹுடைய கட்டளையை அவன் எடுத்து நடக்கவில்லை. கியாமத்துடைய நாள் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை சபித்து விட்டான். அந்த சபிக்கப்பட்ட நாளிலிருந்து தான் இவனுடைய இப்லீஸ் என்ற பெயர் ஷைத்தானாக மாற்றப்பட்டது. அருமையானவர்களே, ஆகவே இந்த ஷைத்தான் மறுமை நாள் வரை அல்லாஹுடைய சாபத்திற்குரியவனாகவே ஆகிவிட்டான். அந்த நேரத்தில் இந்த ஷைத்தான் அல்லாஹ்வை பார்த்து என்ன கூறினான் தெரியுமா? சூரா
அராஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி கூறுகிறான், அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், மக்கள் உயிர் தெழுப்பப்படக்கூடிய அந்த மறுமையுடைய நாள் வரை எனக்கு அவகாசம் தா என்று சொன்னதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு அவகாசம் கொடுத்தான். பிறகு அல்லாஹ்வை பார்த்து இவன் என்ன கூறினான் தெரியுமா? கால ஃபபிமா அக்வைத்தனி, என்னை வழிகெட்டவனாக நீ ஆக்கியதின் காரணமாக லா கஅதன்ன சிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையிலே நான் அமர்ந்து கொள்வேன், மக்களை நேரான பாதையிலே செலுத்துவதற்கு நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டான். சும்மல ஆத்தியன்னஹும், பிறகு அவன் என்ன கூறுகிறான்? நிச்சயமாக அவர்களிடத்திலே நான் வருவேன். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். ஷைத்தான் என்ன சொன்னான்? அவர்களுக்கு முன்னால் பின்னால் வலதால் இடதால் வந்து அவர்களை நான் வழிக்கெடுப்பேன். வ லா தஜிது அக்ஸரஹும், அந்த மனிதர்களில் அதிகமானவர்களே உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய், நான் வழிக்கெடுப்பேன், அவர்களை நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டவன் தான் இந்த ஷைத்தான். அருமையானவர்களே, இந்த ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், உஹ்ருஜ் மின்ஹா மஸ்ஊமம் மத்ஹூரா, இகழப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இந்த இடத்தை விட்டு நீ வெளியேறிவிடு. லமன் தபிஅக மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உன்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ உன்னையும் அவர்களையும் சேர்த்து நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை பார்த்து கூறினார். ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய சொல்லி ஷைத்தான் மறுத்ததின் காரணமாக மிகப்பெரிய சாபத்திற்கு உள்ளாகினான். எனவே யாரெல்லாம் ஷைத்தான் வழிக்கெடுக்கிறானோ அவர்களை பார்த்தும் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? உன்னை பின்பற்றி உன்னுடைய வழியிலே செல்லக்கூடியவர்களின் மூலமாக நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் கூறினான். ஆகவே அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. எனவே ஷைத்தான் விரட்டப்பட்டான். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே வாழ வைத்தான். சுவர்க்கத்திலே எண்ணற்ற இன்பங்கள் இருந்தும் இவருடைய முகத்திலே ஒரு கவலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. தனிமையை உணர்ந்து கொண்டே இருந்தார். அந்த தனிமையை போக்குவதற்கு அல்லாஹ் என்ன செய்தான்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம். நபிமார்களுடைய வரலாறுகளை தெளிவாக படித்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.